அப்ப இந்த வசனம் சொல்லுது, ஒன்னு தேவபுத்திரர், இரண்டாவதாக இங்க வாசிக்கிறோம் சிருஷ்டி. எல்லாரும் சொல்லுங்க. இப்ப இந்த சிருஷ்டி யாரு? என்னங்க திருஷ்டியா? நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. தேவனுடைய சிருஷ்டிப்பு. தேவனுடைய சிருஷ்டிப்புன்னு சொல்லும்போது வானம், பூமி, மலைகள், பர்வதங்கள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், நீர், காற்று, மரங்கள், விருட்சங்கள், செடிகள், கொடிகள், அது மட்டும் இல்ல, ஆடுகள், மாடுகள், ஊரும் பிராணிகள், எல்லா பறக்கும் பறவைகள், நீர் வாழும் ஜந்துக்கள், மனுஷன், எல்லாருமே சிருஷ்டி தான். சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே. அப்ப இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. நம்ம எல்லாரும் சிருஷ்டிகள் தான், எல்லாருமே சிருஷ்டி தான். ஆனா யாரு தேவனை வெளிப்படுத்துறாங்களோ அவங்கள கர்த்தர் என்னன்னு சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க. நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவளாய் இருப்பேனே ஆகில் நான் சிருஷ்டி கிடையாது. நான் யாரு? இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க சிருஷ்டி இருக்கிறாங்க, இங்க தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வைங்க. தேவ பிள்ளைகள் வெளிப்படுவதற்கு யாரு காத்து கொண்டிருக்கிறா? நல்ல சத்தமா சொல்லுங்க. சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்குது. அந்த வசனம் ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்குது. ஏன் தெரியுமா?